ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பிரைட் அகாடமி சேனல். நான் உங்கள் பிரகாஷ். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பொங்கல் முடிந்து பள்ளிகள் திறப்பு. அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் 2ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படிங்கிற அடிப்படையில் நிறையா மாநிலங்களில் பள்ளிகள் திறப்பதற்கான அனுமதிகள் வழங்கிட்டாங்க. இதில் தமிழகத்தில் எப்போ பள்ளிகள் திறக்கலாம், குறிப்பாக பொதுத் தேர்வு மாணவர்களுக்கு பள்ளிகள் எப்போ திறக்கலாம் அப்படிங்கிற கேள்விகள் வந்தபோது பொங்கல் முடிந்த பிறகு திறக்கலாம் அப்படிங்கிறது போன மாதத்துலேருந்தே எடுக்கப்பட்ட முடிவாக இருக்குது. ஸோ அதை பற்றின ஆலோசனைகள் ரொம்ப தீவிரமாக அமைச்சர்கள் மேற்கொண்டு இருக்காங்க. இந்த ஆலோசனைகளுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா ஐஐடி மாணவர்கள் 156 மாணவர்களுக்கும் அதிகமாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் இப்பொழுது இந்த கேள்வி மிகவும் வலுத்துள்ளது. பொங்கலுக்கு பிறகு பள்ளிகள் திறக்கப்படுமா, திறந்தால் மாணவர்களின் பாதுகாப்பு எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பற்றின கேள்விகள் ரொம்ப அதிகமாக வலுத்து கொண்டே இருக்குது. அதை பற்றின ஆலோசனைகளில் அமைச்சர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. அதற்குரிய விடை கூடிய விரைவில் அறிவிக்கப்படும். முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் பொங்கல் முடிந்து திறக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல்கள் பார்த்திங்க அப்படின்னா பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் நடுவில் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ அது எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு உண்மையாகும், எப்போ திறப்பாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப பயங்கரமாக வலுத்து வந்துகிட்டே இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் தான் இறுதியான முடிவை எடுப்பாங்க. கூடிய விரைவில் முதலமைச்சரோட பதிலுக்காக நம்ம எல்லோரும் காத்து கொண்டு இருக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.